ப்ரிப்ரேஷனில் கம்பேரிசன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். ஒரு ஸ்டூடெண்ட் இன்னொரு ஸ்டூடெண்ட்டை வச்சு கம்பேர் பண்ணிப்பாங்க. நான் எப்படி படிக்கிறேன், என்னோடய ஃப்ரெண்டு எப்படி படிக்கிறான், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபாக கம்பேர் பண்ணிப்பாங்க. அண்ட் அதை தாண்டி நமக்கு சொல்லிக் கொடுக்குறவங்க, நம்மளோட சீனியர், நம்ம யார் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வெல்விஷர்னு நினைக்கிறோமோ, அவங்களும் ஒரு சில டைம் நம்மளை வந்து கம்பேர் பண்ணிடுவாங்க. மற்ற ஸ்டூடெண்ட்டு வச்சு கம்பேர் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் நீங்கள் ஆன்சர் எழுதி காமிக்கிறீங்க அப்படின்னா, இந்த பேப்பரை பாருங்கள், இது நல்லா இருக்குது, ஸோ இந்த மாதிரி எழுதுங்க அப்படின்ற மாதிரி வந்து கம்பேர் பண்ணுவாங்க. இதை கம்பேரிசனாக எடுத்துக்குவாங்க. அவங்க கம்பேர் பண்ணணுங்கிறதுக்காக கம்பேர் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி கம்பேரிசனாக வந்து எடுத்துக்குவாங்க. தென் நம்மளோட சீனியரோ இல்லை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோ ரூம்மேட்ஸோ, நீ எல்லாம் வந்து கிளியர் பண்ண மாட்ட, உன்னாலாம் வந்து படிக்க முடியாது, நீ வந்து கரெக்டாக வந்து இது பண்ண மாட்ட, இந்த மாதிரி கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ நீ இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இவன் பண்ணிடுவான், நீ பண்ண மாட்ட, அந்த மாதிரி சொல்லிட்டு வந்து கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ இது ப்ரிப்ரேஷன் ஜேர்னியில் கண்டிப்பாக இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவாய்டே பண்ண முடியாது. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் இருந்தாலும் கொஞ்சம் எப்படி நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், இதில் 2 பார்ட்டாக வந்து பிரிக்கலாம். அவுட் சைட் த பீப்புள் நம்மளை வந்து கம்பேர் பண்ணுவாங்கள்ல, இவங்கள நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. இவங்ககிட்டேருந்து நம்ம விலகி இருக்கிறது தான் ஒரே ஒரு சொல்யூஷன். ஸோ நம்ம என்ன வேணால் வந்து சொல்லலாம், பட் எண்ட் ஆஃப் தி டேயில் வந்து ஒர்க் அவுட் ஆகிற சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்ககிட்டேருந்து நம்ம விலகி தான் இருக்கணும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள், இது யாராக வேணா இருக்கட்டும், ரூம்மேட்டாக இருந்தாலும் சரி, வென் கம்ஸ் டு ப்ரிப்பரேஷன் உங்களை டீமோட்டிவேட் பண்ணுறாங்க, ஸோ நீங்கள் இவ்வளோ தான், உங்களை ஜட்ஜ் பண்ணுறாங்க, இது உங்களால் முடியாது அப்படின்னு கொஞ்சம் அகெயின்ஸ்டாக வந்து பேசுகிறாங்க. அகெயின்ஸ்டாக இந்த சென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுறோட தப்பை வந்து எடுத்து சொல்கிறாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பிவைக்யூவை ப்ராக்டிஸ் பண்ணாமல் நம்ம வந்து இன்ஸ்டியூட் கொஸ்டின் எடுத்து நம்ம டெய்லி வந்து ஒரு ஒரு 50-50 கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, மற்றவங்க வந்து சீனியரோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ யாராவது வந்து சொல்கிறாங்க, தெரிஞ்சவங்க வந்து இன்ஸ்டியூட்டோட கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு பதிலாக பிவைக்யூ சால்வ் பண்ணலாமே அப்படின்னு யாராவது சொல்கிறாங்களா, அந்த அட்வைஸெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இந்த மாதிரி நம்ம நல்லதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா ஓகேங்களா? நம்ம பண்ணுறது தப்பை வந்து சுட்டி காமிக்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம வி ஹாவ் டு ஃபாலோ தட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா நம்ம போயிட்டு வந்து அதை நம்மளாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி கற்றுக்கிற மாதிரி வந்திருக்கும். ஒரு மாதம் 2 மாதம் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். இது டிஃப்ரெண்ட். இதை தாண்டி வேணும்னே வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எது பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா அது தப்பாகவே அது கரெக்டாகவே இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அதை அப்படி பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. தென் இதை தாண்டி வந்து நம்ம எது பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா இது உன்னால் முடியாது அப்படின்ற மாதிரி வந்து கம்பேர் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரூம்மேட்ஸ் கிட்ட வந்து நிறைய நடக்கும். இல்லை நம்மளுக்கு யாராவது வந்து டீச் பண்ணுறாங்க, நம்மளோட சீனியர் இருக்காங்க அப்படின்னா நடக்கும். இவன் எப்படி படிக்கிறான், இவன் வந்து பிடிச்சிட்டான் பாரு, ஸோ இவன் மாதிரி கிளாரிட்டி வந்து இந்த அளவுக்கு இருக்கணும், ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணணும், ஸோ இவன் வந்து பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டு, இந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து டீச்சர்ஸ் வந்து சொல்லுவாங்க, மென்டர்ஸ் யாராவது இருந்தாங்களா வந்து சொல்லுவாங்க. அப்படி இல்லை, மேக்ஸிமம் யாரும் சொல்ல மாட்டாங்க. பட் ஒரு சிலர் வந்து இது கம்பேரிசனாக தான் கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு தெரியாதவங்க வேணும்னா வந்து பார்த்திங்கன்னா அப்படி சொல்லுவாங்க. ஸோ இப்படி சொல்லும்போது கேட்கக்கூடிய ஒரு ஆஸ்பிரண்ட் டீமோட்டிவேட் ஆக சான்சஸ் வந்துருக்குது. தென் அதே மாதிரி நம்மளோட ரூம்மேட்ஸாக இருக்கட்டும், இல்லை வாட்எவர் அவுட் சைட் த பீப்புள், யாராவது ஒருத்தர் உங்களை வந்து இன்னொரு இடத்துலேருந்து கம்பேர் பண்ணுறாங்க, ஸோ நீங்கள் இவ்வளோ தான், உங்களை ஜட்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இவங்கக்கிட்ட பேசி புரிய வைக்கவே முடியாது. அது நம்மளோட வேலையும் கிடையாது. ஓகேங்களா? நல்லா தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இவங்கக்கிட்ட போய் என்ன சொன்னாலும் ஒரு கவுண்டர் ஆர்குமெண்ட் கொடுக்க தான் போகிறாங்க. ஸோ இந்த ஆர்குமெண்ட்டில் நம்ம வின் பண்ணி ஒன்றும் பண்ண போகிறதில்ல, உங்களை திருத்தவும் முடியாது. ஓகேங்களா? அந்த இடத்துல நம்ம பேசாமல் வர்றதே மேல். ஓகேங்களா? தென் செகண்டு, இன்டர்னலாக இருக்கும், நமக்குள்ளே வந்து இன்டர்னலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கும். ஸோ இதுதான் இருக்கிறதுலே மோஸ்ட் டேஞ்சரஸ் திங். ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்யூஷன் வந்து நம்ம தான் வந்து நம்ம மைண்ட் அளவில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் ஆகணும். எந்தெந்த மாதிரிலாம் வந்து கம்பேர் பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, ஸோ அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸை வந்து கம்பேர் பண்ணுவாங்க. அவன் சீக்கிரமாக எந்திரிச்சிருவான், 4 மணிக்கெலாம் எந்திரிச்சு வந்து படிக்கிறான் அப்படின்ற மாதிரி வந்து கம்பேர் பண்ணுவாங்க. நம்மளால் வந்து எந்திரிக்க முடியலையே, நாம் டெய்லி வந்து 4 மணிக்கு எழுதணும்னு நினைக்கிறோம், இல்லை 5 மணிக்கு எழுதணும்னு நினைக்கிறோம், நம்மளால் முடியலையே. உடனே இங்கே ஒரு டிமோட்டிவேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். நம்மளால் படிக்க முடியலையோ, 6-7 மணிக்கு எந்திரிச்சு படித்தாலும் கரெக்டாக தான் படிச்சுட்டு இருப்பாங்க. பட் பக்கத்தில் இருக்கிற ரூம்மேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சு அவன் பாட்டுக்கு வந்து படிக்க ஆரம்பிப்பான். அதை பார்த்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்னல் தாட். ஓகேங்களா? ஸோ நம்ம அவங்கள வச்சு கம்பேர் பண்ணிக்கிறோம், டைமை வச்சு. ஸோ அவங்க அதிக நேரம் படிக்கிறாங்க போல், நம்மளால் வந்து படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணிப்போம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ 2 பேர் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா, ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாப்டர், ஃபார் எக்ஸாம்பிள் வி கேன் டேக் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், ஒரு ஃபஸ்ட்டு சாப்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 2 நாளில் படிக்கிறாரு. அவருக்கு வந்து டைம் தேவைப்படுது, 2 நாள் டைம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 2 நாள் முடிச்சதுக்கப்புறம் அந்த சாப்டர் ஃபுல்லாக படித்து முடிக்க 2 நாள் ஆகுது. இன்னொரு ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க, அவனுக்கு ஒரு 4 நாள் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரூம்மேட்டாக வேறு இருப்பாங்க, இன்னும் காமெடியாக இருக்கும். ஸோ
இவன் எப்படி சீக்கிரமாக முடிச்சான், நான் ரொம்ப ஸ்லோவாக போகிறனோ அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபாகவே வந்து பார்த்திங்கன்னா நினச்சிக்குவாங்க. ஒரு சிலர் வந்து இதை வெளியே சொல்லுவாங்க, ஒரு சிலர் வந்து வெளியவே சொல்ல மாட்டாங்க. வெளியே சொல்கிறவங்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா, இல்லை நீ அப்படிலாம் இல்லை, நீ நல்லா தான் போயிட்டுருக்க, உனக்கான டைம் இது எப்படி தேவைப்படுது போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்துல ஒரு கைட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இதை கேட்டு வரவங்களும் இருக்காங்க, இப்படி சொல்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கிறவங்களும் இருக்காங்க, இப்படி சொல்கிறதுக்கு ஆள் இருந்தாலும் அதை ஃபாலோ பண்ணாமலும் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கேட்டகரி வந்து ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து இருக்காங்க. பட் இப்படி சொல்கிறதுக்கோ நம்மளுக்கு கைட் பண்ணுறதுக்கோ யாரும் இல்லைன்னா இவங்களே உள்ளுக்குள்ளே நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகிக்குவாங்க. ஓகேங்களா, நம்மளால சீக்கிரமாக படிக்க முடியல போல், நம்ம ஸ்லோ லேர்னர் போல் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இவங்களுக்குள்ளேயே ஒரு தாட் இருக்கும், இவங்களுக்குள்ளேயே ஒரு பயம் இருக்கும், இவங்களுக்குள்ளேயே ஒரு இன்செக்யூரிட்டிஸ் இருக்கும். இந்த ஜேர்னியில் யாராவது வந்து நீ படிக்கிறதே சரியில்லை அப்படின்னு ஒரு வாரத்தை சொல்லிட்டாலும் மனசுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சிரும். ஓகே, நம்ம பண்ணுறதெல்லாம் தப்பு போல். அதை தாண்டி வந்து பண்ணாலும் பண்ணுற ஒரு நாளுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கான்ஃபிடென்ட்டே இருக்காது. நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோமா, இல்லை கரெக்டாக பண்ணுறோமா, இது கரெக்டாக தான் போயிட்டுருக்கா, கரெக்டாக தான் படிக்கிறோமா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டவுட்டு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அன்னெசரி தான். ஓகேங்களா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இருக்கிறாரு, அவர் 2 நாளில் முடிக்கிறாருன்னு மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி அந்த சாப்டரை எத்தனை டைம் படிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். அவங்களோட நாலேஜ், அவங்களோட கிராஸ்பிங் பவர் பார்க்கணும். அவங்களோட ஃபோக்கஸ், அந்த 2 நாள் வந்து அந்த சாப்டரில் மட்டுமே ஃபோக்கஸ்டாக வந்திருப்பாங்க. அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்லை பார்க்கணும், அவங்களோட ரீடிங் ஸ்கில்லை பார்க்கணும். ரீடிங் எபிலிட்டி, ஒரு விஷயத்தை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கூடிய எபிலிட்டி இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு வச்சுக்கலாமே. இப்போ நம்ம 4 நாள் படிக்கிறோம் அப்படின்னா நம்ம 4 நாள் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்மளை அனாலிசிஸ் பண்ணணும். கரெக்டாக டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிச்சிருப்போமா, அது ஒரு கொஸ்டின். அங்கே வந்து அனாலிசிஸ் பண்ணணும். தென் நம்மளோட பேக்ரவுண்ட் என்ன, நம்ம அந்த சாப்டர் இதுக்கு முன்னாடி எத்தனை டைம் படிச்சிருக்கோம், ஓகேங்களா, நம்மளோட ரீடிங் ஸ்கில் என்ன, நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில் என்ன, படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபோன் ஏதாவது ஒன்று பார்த்துட்டு படித்தோமா, இல்லை இந்த மாதிரி வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷனோட படித்தோமா, இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இருக்குதுல்ல. இந்த ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இருக்கு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது நம்மள படிக்கூடாமல் பண்ணியிருக்கோம், அவங்களுக்கு அதெல்லாம் வந்து இருந்திருக்காது. மேபி அதை கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி 2 பேருமே வேறு ஃபேக்டர்ஸ் வந்து இருக்கும். பட் நம்ம எண்ட் ஆஃப் தி டேல அந்த டேஸை மட்டும் வந்து கம்பேர் பண்ணுவோம். 2 நாளில் முடிச்சிட்டான், நம்மளால் 4 நாள் ஆகி முடிக்க முடியல. ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து இது பண்ணுவோம். பட் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஓகே, நம்ம டைம் எதுவும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இன்கேஸ் நீங்கள் வேஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா டைம் எதுவும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ப்ராப்பராக உட்காந்து படிக்கணும், ஃபோக்கஸ்டாக உட்காந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரெயின் ஆகணும் கொஞ்சம் கொஞ்சமாக. அது ஒரே சாப்டரில் வராது, 2-3 சாப்டர் நீங்கள் அதே மாதிரி ஒரு மாதம் 2 மாதம் படிக்கும்போது தான் அந்த ஸ்பீடு வரும், ஃபோக்கஸ் பண்ணுற எபிலிட்டி வரும். ஸோ இது பண்ணாமல் ஜஸ்ட்டு கம்பேர் பண்ணி நீங்கள் ஸ்ட்ரெஸ் மட்டும் ஆகுறீங்க அப்படின்னா விச் இஸ் நாட் நெசசரி. ஓகேங்களா, அந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க. பட் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்லேருந்து தான் போகிறோம். அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும், சாப்டரை படித்து முடிக்கணும். அப்படிங்கும்போது அவன் 2 நாளில் முடித்தா என்ன, 4 நாளில் முடித்தா என்ன, 3 நாளில் முடித்தா என்ன, முடித்தா இல்லை, அதுதான் இங்கே மேட்ரு. ஓகேங்களா, அவனோட ஸ்பீடுக்கு அவன் 2 நாளில் முடிச்சிட்டான், 2-3 டைம் முன்னாடியே படித்து வச்சுருப்பான். நம்மளோட ஸ்பீடுக்கு 4 நாள் தான் ஆகுது அப்படின்னா 4 நாள் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். இதில் எந்த ப்ராப்ளமே இல்லை, இதில் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே பண்ணிக்க தேவையில்லை. பட் டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்கணும். ஸோ அதுதான் இங்கே இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி டைம் வச்சு கம்பேர் பண்ணிக்காதீங்க. அவங்க ரொம்ப ஸ்பீடாக போகிறாங்க, இவங்க ரொம்ப ஸ்லோவாக போகிறாங்க, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து கம்பேர் பண்ணிக்க வேணாம். அது மாதிரி ஒரு விஷயமே இல்லை. ஒருத்தரும் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸில் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க, டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்டில் வந்து இருக்கும். இது நிறைய இருக்கிறதுனால ஒரு ஃபேக்டரை வச்சு நம்ம படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிக்க முடியாது. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சது என்னென்னா, ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இவங்க ஃபுல் டைமாக படிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு சில ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே ஒரு 3-4 வருஷம் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. இவங்க ஃபுல் டைமாக ஆஸ்பிரண்ட்டாக இருப்பாங்க, இப்போ தான் செகண்ட் இயர் அந்த மாதிரி ஏதாவது போயிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க ஒர்க் பண்ணிவிட்டு வந்து டைம் கிடைக்கும்போது வந்து சாப்டர்ஸ் எல்லாம் ஒன்றா முடிச்சுட்டே வருவாங்க. இவங்க ஃபுல் டைமாக ஆஸ்பிரண்ட்டாக இருந்து ஒரு சாப்டர்ஸ் வந்து ஒன்றா முடிச்சுட்டு வருவாங்க. இப்போ இவங்களுக்குள்ளே கம்பேர் பண்ணிப்பாங்க. அவங்க ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, அவங்க கம்மியாக தான் வந்து படிப்பாங்க, நம்ம அவங்கள விட வந்து சீக்கிரமாக வந்து படிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து கம்பேர் பண்ணுவாங்க. அப்படியே ரியாலிட்டியில் ஆப்போசிட் நடக்கும். ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சாப்டராக கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வந்து போவாங்க. இங்கே ஃபுல் டைமாக ஆஸ்பிரண்ட்டாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாப்டர் 2 சாப்டர் முடிக்கிறதுக்கு நிறைய டைம் வந்து எடுத்துக்குவாங்க. இப்படி பார்க்கும்போது இங்கே ஒரு வந்து கம்பேரிசன் வந்து நடக்கும். ஸோ அகைன் நான் சொன்ன மாதிரி அவங்க முன்னாடியே 4-5 வருஷம் படிச்சிருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து ஃபெமிலியாரிட்டி வந்து இருக்கும். அண்ட் அந்த சாப்டரோட அந்த டைம் வேஸ்ட் பண்ணாமல் உட்காந்து படிச்சிருப்பாங்க. நம்ம ஃபுல் டைம் படிக்கிற ஆஸ்பிரண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல் டே டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான்சன்ட்ரேட்டடாக படிப்போம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மித்தெல்லாம் நிறைய இருக்கும். இதெல்லாம் வச்சு உட்காந்து படிக்கும்போது அவங்க படிக்கிற டைம் தான் இவங்களும் படிப்பாங்க, பட் இவங்க ஃபுல் டைம் படிச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கு நான் வந்து யூஸ்வலாக வந்து ஃபாலோ பண்ணுற டெக்னிக் என்ன அப்படின்னா, டெய்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் எடுத்து வச்சு எழுதுங்க. ஓகேங்களா, எவ்வளோ நேரம் படிக்கிறீங்க அப்படின்னு உங்களோட ப்ரொடக்டிவிட்டியை வந்து பாருங்கள். அப்படி பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ நேரம் நீங்கள் படிக்கிறீங்க, எவ்வளோ நேரம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டுங்க, எவ்வளோ நேரம் லஞ்ச் அவர் எடுத்திருக்கீங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் படிக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 hours தான் வந்து படிப்பீங்க. ஆனால் ஸ்டடியாக எல்லாம் ஃபுல் டே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஓகேங்களா, ஃபுல் டே நம்ம புக்கு முன்னாடியே இருக்கிறோம்,
நம்ம ஃபுல்லாக படிச்சுட்டே இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும் நீங்கள் என்ன டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சால் தான் அதை ரெக்டிஃபை பண்ணும்போது நம்ம மற்றவங்கள மாதிரி வந்து படிக்க முடியும். ஸோ மற்றவங்க பண்ணுறாங்க அவங்களோட ஒர்க்கை மட்டும் வந்து பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எங்கே மிஸ்டேக் பண்ணுறோம் அதை பார்க்காம நம்மளால் முடியலன்னு மட்டும் சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா, ஸோ லாஸ்ட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? தென் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்டுப்பாங்க. ஒரு சில ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்டுப்பாங்க. ஸோ ஒரு சாப்டர் அவங்க இப்போ தான் வந்து படித்து முடிச்சிருப்பாங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அந்த சாப்டர்ஸ் வந்து படித்து முடிச்சிருப்பான். இப்போ இவன் வேறு சாப்டர்ஸ் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. இவன் இந்த சாப்டரை படிச்சுட்டு அந்த ஆஸ்பிரண்ட் மைண்ட் செட்டே அப்படி தாங்க இருக்கும். ஏதாவது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா போயிட்டு நமக்கு யார்கிட்டயாவது வந்து சொல்லணும். ஓகேங்களா? சொல்லிட்டு இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்கணும். இப்படி கேட்டால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வந்து இருக்கும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யார் இருக்காங்க, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்துருக்காங்க. போய் அவங்ககிட்ட வந்து கேட்கும்போது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்ல பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது டக்குன்னு அந்த ஃபேக்ட் மட்டும் நமக்கு மறந்து போயிடும். ஓகேங்களா? இப்படி ஆன உடனே இவன் நல்லா படிக்கிறான் போல, நம்மளுக்கு தான் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அந்த மாதிரி வந்து நினச்சிக்குவாங்க. அந்த மாதிரி தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஸோ நீங்கள் இப்போ படிச்சுட்டு கொஸ்டின் கேட்டீங்க அப்படின்னாலும் அது அவங்க மறந்துடும். நீங்கள் படிக்கிற சாப்டர் தூக்கி அவங்ககிட்ட கொஸ்டின் கேட்டீங்க அப்படின்னா அது மறந்துடும். ஸோ இந்த மாதிரிலாம் வேணாம். இது கொஞ்சம் ஃபன்னாக எடுத்துக்கோங்க, ஜாலியாக எடுத்துக்கோங்க. ஓகே நம்மளுக்கு தெரியல போல் நம்ம படிச்சுக்குவோம் அவ்வளோதான். ஸ்ட்ரெஸ் ஆகிற அளவுக்கு, டீமோட்டிவேட் ஆகிற அளவுக்குலாம் இதில் ஒன்றுமே இல்லை கைஸ். இது நம்ம தான் வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஐ ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே.